இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நெவர் லெட்டுங்கிற பயங்கர திகில் பேய் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுக்குள்ளே வந்து வச்சுட்டு வராங்க. அப்போ அந்த உலகத்தில் ஃபுல்லாக ஜோம்பி அட்டாக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தில் இருக்க உலகமும் இருக்குது. ஆனால் வந்து இதில் ஜோம்பி கிடையாது. இதில் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவத்தோட நிழல் மட்டும் டார்க்காக தெரியும். அந்த டார்க்கான நிழலுக்கு வந்து பேச தெரியாது அந்த பேய்க்கு. ஆனால் வந்து அது யாராவது கண்ணில் பார்த்தாவோ இல்லை அதோடய வாய்ஸை கேட்டாலுமே வந்து அதனால் வந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அந்த பயங்கர கொடிய நோயினால் வந்து அஃபெக்ட் ஆகி அப்புறம் அவங்களும் வந்து ஒரு பிணம் மாதிரி மாறிடுவாங்க. இந்த பேர்ட் பாக்ஸ் படம் பார்த்துருப்பீங்க, அப்புறம் பேர்ட் பாக்ஸ் பார்சிலோனா படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் பார்த்தவங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு புரியும். ஏன்னா அந்த படத்தை வந்து பேஸ் பண்ணி எடுத்தது தான் வந்து இந்த படமும். ஏன்னா அது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை எடுத்தாங்களோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்கு வந்து ப்ரொடியூசர் யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவரும் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து பயங்கர திகிலாக இருக்கும். நைட்டு மட்டும் தயவுசெய்து யாரும் பார்த்துடாதீங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேர்ட் பாக்ஸ் படத்தை பார்த்த மாதிரி வந்து அடிச்சுட்டு வந்து ஓடிடுவீங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மட்டும் இந்த காட்டில் இருக்க ஒரு தனிமையான பகுதியில் போய் இந்த வீட்டில் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா எப்புடின்னா 2 பசங்களையும் வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க. இவங்க எங்கேயாவது வெளியில் போகும்போதும் வந்து ஆளுக்கு வந்து கயிறு கட்டிடுவாங்க இடுப்பில். அவங்க உடம்ப சுற்றி கயிறு கட்டிட்டு தான் வந்து 3 பேரும் பிரிஞ்சு போகிறதா வந்து போவாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறான், ஏம்மா நம்ம தான் கயிறு கட்டி போகிறோம்ல, அப்போ அந்த கயிறு வந்து அந்த பேய் வந்து அறுத்து விட்டுச்சுன்னா துண்டிச்சிருச்சுன்னா வந்து நம்ம வந்து இந்த பேய் வந்து அட்டாக் பண்ணிடும்ல நம்மளையே, நம்மளும் பிரிஞ்சு போயிடும், அப்புறம் என்னை தூக்கிட்டு போயிடும்ல, அப்புறம் நம்மளை துண்டிக்காமே இருக்குன்னா அப்புறம் இந்த பேய் எல்லாமே கட்டுக்கதை தானேன்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட வந்து அந்த பையன் கேட்குறான். கேட்டதுக்கப்புறமா வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்றானுங்க. ட்ரை பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத உருவமான அந்த பேய் வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணிடுது. அப்புறம் அந்த அட்டாக் பண்ணதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மாவும் இந்த பசங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து பயங்கரமாக போராடுறாங்க. இந்த காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போன பசங்களையும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க தேட போகும்போது பார்த்திங்கன்னா இவங்களும் கடைசியில் பேய்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அந்த பசங்களும் பார்த்திங்கன்னா அங்கே அவங்க வீட்டை வந்து எரிக்கிறான் ஒரு பையன் என்னென்னா அவங்க அம்மாக்கிட்ட வந்து காப்பாற்றுறான் பேய்கிட்ட போக விடாமல். ஏன்னா அதை அவங்க அம்மாவோட தோலை தொட்டுட்டு அங்கே பார்க்கும்போது வந்து அவங்க அம்மா கண்ணில் வந்து ஒரு மலைப்பாம்பு வந்து வந்துட்டுருக்கு. இந்த மலைப்பாம்பை பார்த்து வந்து பயந்துடுறானுங்க. அப்புறம் அவங்க அம்மாவை சுயநிலைவை கொண்டு வரக்கு வந்து ட்ரை பண்ணுறான். இன்னொரு பையன் வந்து இந்த பேய் திசை திருப்பதற்கு வந்து அந்த காட்டு தீயை வந்து அவங்க வீட்டில் பற்ற வச்சிடுறான். அப்புறம் அந்த பேய்கிட்ட வந்து எப்படி எஸ்கேப் ஆகி வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து போகிறாங்கிறதா வந்து அந்த கதையாகவே இருக்குது. இது நீங்கள் வேர்ல்டு வார் செட்டுங்கிற ஜோம்பி படம்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ட்ரெயின் to புசான் ஜோம்பி படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோடைய பயங்கர திகில் படமாக தான் வந்து இந்த படம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.